போயிட்டு இருக்க. அதுக்கு பாதுகாப்பா முன்னாடி ஒருத்தன் கார்ல போய்கிட்டு இருக்கான். அத்த சாமத்துல அந்த ட்ரக்குக்குள்ள பைப்பெல்லாம் சுருக்கப்பட்டு 3 சிலிண்டர் மாதிரியான ஏதோ ஒரு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரோட்டு மேல கடந்த ஒரு கல்லு மேல வண்டி தெரியாம ஏறி இறங்கவும் பின்னாடி சிலிண்டர்ல மாட்டி இந்த பைப் புடிங்கல நல்லா சில்லுன்னு இந்த சிலிண்டர் இப்ப சூடா ஆரம்பிச்சிருது. அது போல அதுக்கு வண்டி ஓட்டிட்டு இருந்த டிரைவர் சிப்ஸ் சாப்பிட்டு அந்த பாக்கெட் தூக்கி வெளியே வீச அது காத்துக்கு அடிச்சு சுத்தி இவன் வண்டியோட சைலன்சர்லயே பூந்து அது துண்டு துண்டா கிழிஞ்சி இன்ஜின்குள்ள போய் டேமேஜ் ஆகி வண்டி அப்படியே பாலத்தை மேல கவுந்து அங்க T20 வேர்ல்ட் கப் பாத்துட்டு இருந்த ஒரு தாத்தாவோட வீட்டுக்குள்ள போய் விழுந்துருது. திடுக்கிட்டு போன தாத்தா அங்க இருந்து ஓடி போய் தூரத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து பாக்காரு. அங்க செதை கடந்த சிலிண்டர் உடைச்சிட்டு ஒருத்தன் வெளியே வரான். அவன் ஒட்டப்பெல்லாம் ஐஸா இருக்கு. அது அப்படியே உருகுது. தூங்கி எந்திரிச்சு கொட்டாய் ஒரு மாதிரி நடந்து வர அவன் அங்க உள்ள ஒரு கண்டெய்னர் மேல ஏறி எவ்வளவு வருஷம் ஆச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிப்பா திறந்துட்டு சைங்கில ஒண்ணு கடிக்கும். அந்த ஃபயர் இன்ஜின் பைப்பை திறந்து விட்ட மாதிரி பீச்சி அடிக்குது. அப்ப அந்த வழியா போற கார் அது கார் வாஷ் பண்ணி விட்டுற அந்த காருக்குள்ள இருக்கிறவன் இந்த ட்ரக்குக்கு முன்னாடி பாதுகாப்பா போயிட்டு இருந்த கார் பழங்கால உடை அணிஞ்சு 1 கிலோமீட்டர் ஒண்ணு கடிக்கிற இவனை பார்த்த உடனே கார் கொஞ்சம் வேகமா அங்கிருந்து ஓடுறான். அதை பார்த்து இந்த பழங்கால ஐஸ் மனுஷனும் வேகமா தாவி அந்த கார் பின்னாடியே விரட்டிட்டு போறான். அந்த கார் ஓடிடுது. இவன் அங்கிருந்து கிளம்பி போயிடவும் அங்க விழுந்து கடந்த மிச்ச 2 சிலிண்டரையும் காமிக்காங்க. விரட்டிட்டு போன இந்த ஐஸ் மணி ரோட்ல காதை வச்சு கேட்கவும் ஏகப்பட்ட வண்டிகள் ஓடுற சத்தம் கேட்க வித்தியாசமான சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சடான் அங்கிருந்து தாவி போஸ்ட் மேல போய் நிக்கான். அங்க போற வர வண்டிகளோட சத்தம் அதுக்குள்ள இருக்கிற ஆளுங்க பேசுற சத்தம் எல்லாமே இவன் காதுக்கு கேக்குது. அந்த சத்தமெல்லாம் ஒன்னா சேர்ந்து தாங்க முடியாம அப்படியே தலையில வர்ற பஸ்ஸுக்கு மேல விழுந்து அது அவன் அப்படியே தூக்கிட்டு போயிடுது. அந்த பஸ் ஊருக்குள்ள வரும்போது தான் மயங்கி விழுந்த நம்ம ஆளு எந்திரிச்சு பார்க்கான். ஊர்ல எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் மின் விளக்குகள்னு பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. குழம்பி போனவன் பஸ் மேல இருந்து ஒரு பில்டிங் மேல தாவி ஸ்பைடர்மேன் மாதிரி ஓடி ஒரு பில்டிங்கோட உச்சியில வந்து நிக்கிறப்போ அவன் பைக்குள்ள இருந்து எதையோ எடுக்கான். தங்க கலர்ல கூரா இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. 1621 வருஷத்துல இந்தியால உள்ள இமாலய மலைப்பகுதியில இருக்கிற ஒரு சித்தர் வாழ்ற குகையில இவனும் இவனோட ஆளு ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அப்போ அந்த சித்தரோட அசிஸ்டன்ட் பையன் நம்ம ஹீரோ கையில ஒரு ஓலைச்சுவடி கொடுக்கவும் அதை தொடர்ந்து படிச்சு பார்க்கலாம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ராமாயணத்துல உள்ள கதை ஒண்ணு அதுல எழுதி இருக்கு. அந்த கதையில மனைவியை இழந்த கணவன் ஒருத்தன் சிவபெருமானை வேண்டி விரும்ப கேட்டுக்கிட்டதால கோல்டன் டைம் வீல் அப்படிங்கிற ஒரு தங்க காலச்சக்கரத்தை சிவபெருமான் அவனுக்கு பரிசா கொடுத்திருக்காரு. அதை பயன்படுத்தி காலத்துல பின்னாடி டைம் டிராவல் செஞ்சு போய் அந்த மண்ணை அவரோட மனைவியை காப்பாத்தினதா கதை. வானத்துல எப்போ அந்த 5 நட்சத்திரம் ஒரே நேர்கோட்டுல வருதோ அப்போ இந்த காலச்சக்கரம் அவங்கள பழைய காலத்துல அந்த 5 நட்சத்திரங்களும் நேர்கோட்டுல வந்த நேரத்துக்கு கொண்டு போய் விட்டுருமா. ஆனா அந்த சக்கரத்தை 3 வாட்டி தான் பயன்படுத்த முடியும். யாருக்குனே 2 பேர் பயன்படுத்திட்டாங்க. அதனால உன்னோட மன்னன் மிங்கிட்ட நல்லா யோசிச்சு தெளிவான முடிவெடுத்து பயன்படுத்த சொல்லி 3வது முறையும் பயன்படுத்திட்டுனா இந்த காலச்சக்கரம் தன்னை தானே அழிச்சுக்கணும் அப்படின்னு சித்தர் சொல்றாரு. சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில வச்சிருந்த அந்த தங்க கூம்பு ஒன்னையும் கொடுக்காங்க. இது அந்த தங்க காலச்சக்கரத்துல போட்டு இந்த ஸ்பெஷல் மந்திரத்தை சொன்னா மட்டும் தான் அது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்காங்க. அதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. வயிறு பசிக்கு அப்படிங்கறனால அங்க விழா மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்கு. அங்க போய் உட்கார்ந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். எல்லாருமே வித்தியாசமா மாறு வேஷம் போட்டுருக்காங்க. அப்போ இவனோட 2 சைடும் ஒருத்தன் குதிரை மண்டையனும் மாட்டு மண்டையனும் மாதிரி வேஷம் போட்டு உட்கார்ந்து இவனை பார்க்க யமதர்மன் அனுப்புன எரும மாடு நினைச்சு 2 பேரையும் போட்டு அடிச்சு சாத்திட்டான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த பயிலுக மனுஷங்க மூஞ்சில முகமூடியை போட்டுருக்காங்க. அப்போ அங்க கியூபிட் ஏஞ்சல் மாதிரி வேஷம் போட்டு இருந்த ஒருத்தன் ஒரு லவ் அம்பு ஒண்ணு விடுறான். ஆனா அது உண்மையான அம்பு நினைச்சு நம்மால குங்ஃபு பண்ணி அந்த அம்பை வாயிலே கடிச்சு பிடிச்சிருக்காரு. அதை பார்த்த உடனே கூட்டத்துல இருந்து ஒருத்தி மயங்கிடுறான். அதே நேரத்துல ஊரோட இன்னொரு பக்கத்துல ஒரு 2 பேர் பாதாள சாக்கடையில இருந்து உள்ள கம்பி எல்லாம் திருடிட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோ மாதிரியே பழங்கால Dress போட்டு ஒருத்தன் வரான். வயிறு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட்டுட்டு இருந்த சிக்கன் கறியை வாங்கி அவன் சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ இந்த பையில திருடிட்டு இருக்க பார்த்தா போலீஸ் இவங்களை விரட்டிட்டு வர இவங்க குரூப் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா அந்த பழங்கால மண்டையனோ அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து சிக்கனை சாப்பிட்டுட்டு இருக்க. இவன் சாப்பிட்டுட்டு இருந்த சிக்கன் தெரியாம தள்ளி விட்டுட்டாங்க. வெறி பிடிச்சு ஓனாய் மாதிரி மாறினவன் எல்லாரையும் குங்ஃபு மலையில போட்டு அடிக்க ஆரம்பிச்சான். அப்போ பின்னாடி ஒருத்தன் இவன் மேல துப்பாக்கியை காமிக்கவும் சைடுல இருந்து வந்த இன்னொரு பழங்கால மண்டையன் அந்த துப்பாக்கியை பிடிச்சி வாயை திறந்து சிங்க கர்ஜன குங்ஃபு பண்றான். அந்த போலீஸ் பறந்து போய் வந்துறான். துப்பாக்கி வச்சு நடத்தின இன்னொரு போலீஸை யோசிக்காம இவங்க அந்த துப்பாக்கி வச்சு சுட்டு தள்ளிடுறாங்க. கடைசி மிச்சத்துல ஒரே ஒரு போலீஸ் எனக்கும் குங்ஃபு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிவர மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவனை தூக்கி பாதாள சாக்கடையில தலையில கவுத்துறாங்க. அப்ப அந்த 2 பேர்ல ஒருத்தன் மச்சான் இத பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பல வகை பலூன்கள் அப்படிங்கிற புத்தகத்தை காமிக்கவும் விரித்தனமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 புத்தகத்தை தூக்கிட்டு ஓட இவங்க பேர் தான் சங்கர் பாய்ஸ். அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்து மயங்கன பொண்ணு போதையில இருக்கா. இவனை கூட்டு போய் இவனுக்கும் ஊத்தி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவ கேங் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றா. அது ஒரு பப்பு போல இருக்க. அங்க போட்டுட்டு Dress எல்லாம் இவன் பார்த்து மறந்து போய் இங்க உள்ள யாருக்குமே வெக்கம் நாணம்னு எதுவுமே இல்ல. இந்த பயல எல்லாத்தையும் தனியா முக்கிய கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் இவனுக்கு தெரிய வருது இவன் 1621 இல்ல இது 2022. என்னது 400 வருஷமா நான் தூங்கிட்டு இருந்தேன். இந்த நாட்டை நான் பாதுகாக்காம விட்டுட்டேன். என் தப்புக்கு மன்னிச்சுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கீழே மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அடுத்த நாள் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிளாட்டை காமிக்காங்க. நம்ம ஹீரோவை தண்ணி அடிக்கலாம்னு கூட்டிட்டு போன அந்த பொண்ணு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்க பிளாட்டே அலங்கோலமா கிடக்கு. அப்பதான் எதேச்ச மேல பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டு தாவி குதிச்சு கையில ஒரு சேலை கொண்டு போய் வீட்டோட மொட்டை மாடியில போட்டு பண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ நேத்து இவங்க கூட கியூபிட் மாதிரி வேஷம் போட்டு இருந்தா அந்த குண்டு பைய உள்ள வரான். நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க அந்த குண்டனை பார்த்த உடனே ஏதோ பழைய ஞாபகம் வந்து சடான்னு பாஞ்சு போய் அவனை கீழே மலத்தி மாங்க அடிக்க ஆரம்பிச்சான். உடனே 1021 நடந்த பிளாஷ்பேக் காமிக்காங்க. அதுல இவன் அந்த இந்தியாவில் உள்ள சித்தர் கோகையில இருந்து திரும்ப சீனாக்குள்ள போயிட்டு இருக்கப்போ பார்டர்ல இவனை சுத்தி வளைச்ச இவங்களோட நாட்டு படையை இவனையும் இவன் ஆளுங்களையும் கைது பண்றாங்க. அப்போ அங்க 2 தளபதிகளும் வராங்க. அதாவது நம்ம சங்கர் பாய்ஸ். அதுல ஒருத்தன் இல்ல மச்சான் உன்னை நான் அண்ணன் தம்பிமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ நம்ம நாட்டோட எதிரிகளான ஜப்பானீஸ் கூட கை கோர்த்து நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்ட. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கட்ட வரல வெட்டி வீசிடும். இல்ல நான் என்ன பண்ணேன் நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அங்க ஒருத்தனை பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த குண்டனும் நீ தானே ஜப்பான்காரங்க கூட கை கோத்துக்கிட்டு என்னையும் அந்த வேலையை செய்ய சொன்ன அப்படிங்க. யாருல நீ கண்ட மாணிக்க போய் சொல்லி எங்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ எவ்வளவு சொன்னாலும் இவங்க நாட்டு படைகளை அதை கேட்க மாட்டாங்க. என்ன மன்னர்ட்ட கூட்டு போங்க நான் மன்னரை நேரா பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லவும் மன்னர் தான் கிராமத்துல இருக்கிற உன்னோட குடும்பத்துல உள்ள எல்லாரையும் தூக்கிட்டு வர சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காரு. நாட்டுக்கு துரோகம் பண்ண நீ மட்டும் இல்ல உன்னோட குடும்பமும் கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் அப்படின்னு சொல்ல கடுப்பான நம்ம ஹீரோ கையில மாட்டில அந்த கட்டை விலங்க ஒட்டை செஞ்சுக்கிட்டு வரான். ஒண்ணுமே செய்யாத அவனோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஒத்த ஆளா நிக்கிற மொத்த படைக்கும் எதிர்த்து அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பல வேற அவன் வாயிலே ஈட்டி எரிஞ்சு கொண்டுகிட்டு இருக்க. இவங்க போட்ட சண்டையில அந்த இமாலய மலையில பனிச்சரிவே ஏற்பட்டுது. அதை பார்த்த உடனே நம்ம அவனோட கேளையத்தை பாகுபலி படத்துல வர்ற மாதிரி ஒரு சர்ஃபிங் போர்டா பயன்படுத்தி அதுக்கு மேல உட்கார்ந்து ஸ்கேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே நம்ம சங்கர் பாய்ஸ் 2 பேரும் துரத்துக்கிட்டே வராங்க. இப்படி 2 பேரும் துரத்த நம்மால ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பனிச்சரிவுல 3 பேரும் மாட்டி பனிக்கடியிலேயே புதைஞ்சு போயிட்டாங்க. இந்த கதையெல்லாம் ஞாபகம் வந்து இவன் அந்த வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. சரி எங்களுக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு
சொல்றான். அப்புறம் அந்த கதை கேட்க எல்லாரும் கிளம்பி போவ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் அந்த குண்டு பயலோ நம்ம ஹீரோவை இங்கே தங்கிக்கோங்கன்னு சொல்றான். ஆனா அது ஹீரோயினோட வீடு. லூசால நீ ஒரு ஆம்பளை ஆளை எப்படி என் வீட்டுல தங்க வைக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவே அவங்க தர்ம சங்கடமான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு என்ன நைட்டு கொண்டு வந்து இங்க தங்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவு இல்லாம நான் பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்கேன்னு அங்க கிளம்புறான். ஆனா அதை பார்த்த ஹீரோயின் ஃப்ரெண்ட் பீமோ இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டாவே வெளியே போற பாக்குறவங்க எல்லாம் சிரிக்க போறாங்க அப்படின்னு சொல்றான். எதுக்கு இவன் இப்படி சொல்றான்னு புரியாத நம்ம ஹீரோவும் கிளம்பி போயிடறான். ரோட்ல நடந்து போறப்ப தான் தெரியுது எல்லாருமே இவனை ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்காங்க. ஏன் இப்படி பாக்காங்க, நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிப்பாட்டி ஒரு கார் கண்ணாடியில முகரையா பாத்துக்கிட்டு இருக்க. கண்ணாடி கீழே இருக்க கார் காரணம் மூஞ்சி பக்கத்துக்கு ஏன் கதவா கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடவும் கொஞ்சம் நவுளுங்க சார் அப்படின்னு உள்ள போனவன் அந்த பக்கம் கதவு கூடி வெளியே வரப்போ உள்ள கடந்தவனோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரான். உள்ள இருந்தவனோ வெறும் சட்டி பணியோட உட்காந்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம வில்லனோட இன்ட்ரோவை காமிக்காங்க. பிசினஸ் மேன் கூட அவன் உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கப்போ இந்த பிசினஸ் மேன் பழங்கால பொருள் எல்லாம் வாங்கி அதை ஏலத்துல விட்டு சம்பாதிக்கிறவன். அப்போ அவன் நம்ம வில்லன்ட்ட தலைவரே உங்க கூட பார்ட்னர் போட்டப்ப நம்ம பிசினஸ் ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. அது சரி நான் உங்கள்ட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். கடந்த வாரம் ஹாங்காங்ல இருந்து உறைஞ்சு போன 3 உடம்ப கொண்டு வந்தாங்களே அவங்க உயிரோட தானே இருக்காங்க அப்படின்னு இவன் கேட்கவும் அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வில்ல மிரட்டி கேட்கான். அங்க ஒருத்தன் பின்னாடி ரொம்ப நேரமா பாக்ஸிங் பண்ணிக்கிட்டே இருந்தான். நம்ம வில்ல அந்த பிசினஸ் பண்ணிட்டு கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் அந்த பாக்ஸிங் பேக்கை திறந்து காமிக்கான். உள்ள அந்த பிசினஸ் காரனோட டிரைவர் அவனை தான் இவன் நேரமா போட்டு கும்மிட்டு இருந்திருக்காங்க. அந்த டிரைவர் யாருன்னு பார்த்தா மொத சீன்ல வண்டியை கொண்டு போய் கவுத்து விட்டானே அந்த டிரைவர் தான். அந்த ஆக்சிடென்ட் பொழச்சவன் தான் அந்த சிலிண்டருக்குள்ள 3 உறைஞ்ச உடம்புகள் இருந்துச்சு அப்படிங்கறத அந்த பிசினஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்கான். அவன் ஒன்ட்ட மட்டும் இல்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இதை பத்தி சொல்லியிருக்கான். ஒழுங்கா நீ அவனை போட்டு தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில துப்பாக்கி கொடுத்துட்டு வில்ல அங்க இருந்து கிளம்பி போறான். அன்னைக்கு நைட்டு ஒரு பப்புக்கு வெளியே உள்ள தெருவை காமிக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்க நின்னுட்டு இருக்கப்போ அவ போனுக்கு முதியோர் இல்லத்துல இருந்து ஒரு கால் வருது. ஆனா அதை எடுக்காம இருக்கிற அவ ஒரே யோசனையில செவுர்ல சாஞ்சி சிகரெட் அடிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த பக்கமா வர ஒரு 4 பேர் இவட்ட சிலுமிசத்துல ஈடுபடுறாங்க. அப்போ அந்த பக்கமா போன நம்ம ஹீரோ அதை பார்த்து பொங்கி எழுந்து இவளை சீண்ட 4 பேரையும் போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டான். வர்மக்கலை பயன்படுத்தி 4 பேர் வாயிலையும் குத்துனவன் அவங்க அப்படியே காத்துல ஒரே வச்சுட்டான். அப்போ திடீர்னு அந்த பப்புக்குள்ள இருந்து அந்த பப்போட ஓனர் ஒரு லேடி செக்யூரிட்டி கார்டுகளோட வெளியே ஓடி வரா. நேரா வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஏறினவ என்ன தைரியம் இருந்தா உன் பாய் ஃப்ரெண்ட் கூட்டு வந்து நம்ம கஸ்டமர் அடிப்ப இங்க வேலை பார்க்கணும் உனக்கு இஷ்டம் இல்லையா, ஒழுங்கா உன் பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு உள்ள வா உங்க 2 பேர்ட்டி பேசணும் அப்படின்னு கிளம்பி போயிடறா. உள்ள போனா நம்ம ஹீரோயின் நீங்க பண்ண அந்த ரெஸ்பெக்ட் டேமேஜ்க்கு ஒழுங்கா காசு கட்டுங்க அப்படிங்க. அதை கேட்ட ஹீரோ கடுப்பாயிடுறான். இவளை பிடிச்சி ஈவ்டீசிங் பண்ணவங்கள அடிச்சதுக்கு பாதிக்கப்பட்டவங்களே காசு கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் வேலை வேணும் அது இதுன்னு சொன்ன உடனே அவளுக்காக கீழே இறங்கி வந்து இவங்க கையில இருக்கிற ரூபா நோட்டை கொடுக்கான். ஆனா அது 1600 வருஷத்துல உள்ளது என்ன எவ்வளவு இது அப்படின்னு கேட்கும். சரி இந்த ரூபா நோட்டு வேண்டாமா இந்த அப்படி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க கட்டி அவளுக்கு கொடுக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் இவனை கூட்டு போய் அங்க நகை கடையில அடகு வைக்கிறதுக்கு இவனோட தங்கத்தை கொடுத்து அடகு வச்சு அதுல கிடைக்கிற காசுல அவளோட பாஸ்க்கு கொடுக்க வேண்டிய காசு எடுத்து இவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு தனியா கொடுக்கா. இப்படி இருந்த தங்கத்தையும் எனக்காக கொடுத்து காசு இல்லாம நிக்கல அப்படின்னு கேட்கவே யார் சொன்னா அந்த காசுல இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கை நிறைய தங்க கட்டி எதுக்கு காமிக்கான். அது கொய்யால எல்லாத்தையும் இப்ப அடகு வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லா தங்கத்தையும் அங்க அடகு வச்சு காசாக்கிறான். அப்போ அந்த கடைக்காரன் நம்ம ஆளு கழுத்துல தொங்கிட்டு இருந்த வித்தியாசமான நெக்லஸ் பார்த்து உங்க நெக்லஸ் கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸை கொண்டு வந்து பாக்குறான். இது 1600 வருஷத்துல மின்மன்னர் பரம்பரையை சேர்ந்த ஒரிஜினலான நெக்லஸ் ஆச்சு. இதோட விலை பல கோடி ரூபா போகுமாப்பா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆளோ எவ்வளவு ரூபாய்க்கு போனாலும் சரி இது என்னோட மண்ணை எனக்கு பரிசா கொடுத்தது இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றான். இவன் கையில ஏகப்பட்ட காசு இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் எதுக்கு போய் ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே என்னோட வீட்லயே வந்து தங்குங்க அப்படின்னு கூப்பிடுறான். அதே நேரத்துல ஊரோட இன்னொரு பக்கத்துல நம்ம சங்கர் வைஸ் பின்னாடியே போனீங்களா 3 திருட்டு பயிர்கள் அவங்க கேங்குக்கு நம்ம சங்கர் வைஸ் தலைவர் மாதிரி ஆயிட்டாங்க. அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோவோட படத்தை பேப்பர்ல வரைஞ்சி அதை அவங்க கேங் ஆளுகிட்ட கொடுத்துட்டு இவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விடுறான். இங்க நம்ம ஆளு ஹீரோயின் வீட்ல அன்னைக்கு நைட் தங்கலாம்னு சொல்லிட்டு போயிடறான். அங்க இருக்கிற எக்ஸசைஸ் பண்ற மிஷினை குதிரை நினைச்சு மேல ஏறி உட்காந்து ஓட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் பீமோ கையில ஒரு டேப்லெட் வச்சு அதுல நியூஸ்களை பார்த்துட்டு இருக்கான். இது என்ன அப்படிங்கவுமே இது இன்டர்நெட் இதுல எது தரனாலும் கிடைச்சோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ வந்து அந்த தங்க காலச்சக்கரம் எங்க இருக்கு அப்படின்னு கூகுள்ல டைப் பண்ணி பார்க்கறான். ஆனா ஒன்னும் வர மாட்டேங்குது. பிறகு இவனோட பேரை போட்டு டைப் பண்ணி பார்க்கறான். அப்போ விக்கிபீடியால இவன் 1600 வருஷத்துல வாழ்ந்த ஒரு தலைவர் இன்னும் இவன் ஜப்பான் நாட்டுக்காரங்க கூட சேர்ந்து அவங்க நாட்டு அரசுக்கு எதிராக சதி செஞ்சு அதனால ஏகப்பட்டவர் செத்து போன மாதிரி நியூஸ் எழுதி இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயி அவன் கழுத்துல ஒரு நெக்லஸ் கலத்தி தூக்கி வீசிடுறான். இன்னொரு பக்கம் சங்கர் பைஸ் அவங்களுக்கு தேவையான ஆயுதமான கேடயம் வாள் கோடாரி இது எல்லாத்தையும் வரைஞ்சு கொடுத்து பட்டனை கொடுத்து செய்ய சொல்றாங்க. அப்ப அதுல ஒருத்தன் இன்னொருத்தன் ஒருவேளை கொலையாளி வேற யாராவது இருக்குமோ அப்படின்னு கேட்கவும் இல்லவே இல்ல வாய்ப்பே கிடையாது நம்ம 4 பேர் மட்டும் தான் அங்க இருந்தோம். அதே மாதிரி அந்த குண்டனோ இவன் தான் ஜப்பான்காரங்க கூட சேர்ந்து கொண்டாந்து ஒத்துக்கிட்டான். இதை விட நமக்கு ஆதாரம் தேவையா அப்படின்னு சொல்ல பிளாஷ்பேக் காமிக்காங்க. அதுல டூ அப்படிங்கிற ஒரு அமைச்சரோட வீட்டுல நம்ம ஹீரோவும் சங்கர் பைஸ் உட்காந்துருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கப்போ அங்க வர அந்த குண்டை நம்ம ஹீரோட தலைவரே நீங்க சொன்ன மாதிரி அந்த கிராமத்துக்கு காசையும் சாப்பாடையும் போய் சேர்த்தாச்சு அப்படிங்க. அந்த டூங்கிற அமைச்சருக்கு இவங்க ஆளுங்கள்ல யாரோ ஒருத்தங்க ஜப்பான் நாட்டுக்காரங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு எழுதி இருந்த ஒரு கடிதம் ஒண்ணு சிக்கிருக்கு. ஆனா அந்த கடிதத்தை யார் எழுதுனாலும் பேர் எதுவும் போடல. அதோட கையெழுத்து நம்ம ஒப்பிட்டு வச்சு பார்த்தா அந்த துரோகி யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படிங்க. அவங்க அந்த வீட்டுல இருந்த அதே நைட்டு தான் அந்த டூ குடும்பத்தை சேர்ந்த 76 மக்கள் கொல்லப்பட்டனர். அது இன்னும் மனசுல வச்சிருக்கிற அந்த சங்கர் வயசுல ஒருத்தன் இதை பண்ண அந்த ஹீரோவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வெட்டி வீசின கட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோயின் நம்ம ஹீரோவை அவளோட அம்மாவை சேர்த்துக்கிற முதியோர் இல்லத்துக்கு கூட்டு வர. அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு இவனோட அம்மா ஞாபகத்துக்கு வந்துடுறாங்க. திடீர்னு பார்த்தா அங்க வீல் சேர்ல உட்கார்ந்து ஹீரோயினோட அம்மாவை கழுத்து பிடிச்சு திருக்கிட்டு இருக்காங்க. கையை காலை பிடிச்சு குங்ஃபூ பண்ணிட்டு அவங்க அங்க டாக்ல உட்கார வச்சுக்கிற. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மாவால இப்ப பேச முடியுது. இந்த வைத்தியத்தை ஒரு 4-5 தடவை பண்ணா அவங்க சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடறான். அன்னைக்கு நைட் அவன் தூங்கிட்டு இருக்கிறப்போ இவனோட குடும்பத்தை வெட்டி கொண்ட மாதிரி கெட்ட கனவு அவனுக்கு வருது. சடான்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவான். அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல இருக்கிற இன்டர்நேஷனல் கமர்ஷியல் சென்டர்ல போலீஸ் கமிஷனர் ஒருத்தர் ஒரு கிழவனை கூப்பிட்டு நல்ல பயங்கரமான விருந்து வைக்கிறார். அந்த தாத்தா வேற யாரும் கிடையாது. முதல் சீன்ல அவர் வீட்டுக்குள்ள போய் தான் நம்ம ட்ரக் விழுந்துச்சு. அவர்கிட்ட அன்னைக்கு ராத்திரி நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு கேட்கவும் ட்ரக்குள்ள இருந்து ஒருத்தன் டெர்மினேட்டர் அருளால் மாதிரி எதிர்த்து வந்தான். வந்து 1 கிலோமீட்டருக்கு 1 கழிச்சான் அப்படிங்க. உடனே கமிஷனர் அந்த தாத்தா கையில ஒரு கட்டு பணத்தை கொடுத்துட்டு நீங்க எதுவுமே பார்க்கல எல்லாத்தையும் மறந்துருங்க. அதே மாதிரி அந்த ஆளு மறுபடியும் உங்க வீட்டு பக்கத்துல வந்தா உடனே எங்களுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போறாரு. மறுபடியும் பிளாஷ்பேக் காமிக்காங்க. அந்த சித்தர் கோயில நம்ம ஹீரோக்கு அங்க கூம்பு கொடுத்தப்போ அது கூட சேர்ந்து ஒரு 7 விதைகளையும் கொடுத்திருக்காங்க. இது நீ செடியாக்கி மரமாக்குறப்போ நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொடுத்தத நம்ம ஹீரோ இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுல உள்ள பூந்தொட்டில புதைச்சு வைக்கும். ஒரு நாள் நம்ம ஹீரோ அந்த ஊர்ல வழக்கம் போல பஸ் மேல உட்காந்து ஓசிட்டு கிட்ட டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல
சங்கர் பாய்ஸும் வெளியே வந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்திருக்கிற காரணமோ ஜலபல ஜங்க்ஸ் பண்றதுக்கு விவகாரமான இடங்களுக்கு போய் போக்குவரத்தமா இருக்க போயிருக்காங்க. அடுத்த நாள் அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போற அந்த கமிஷனரோ அவங்க வச்சிருக்கிற ஒரு டெக்னாலஜி ஒண்ணு மேற்பார்வையிடுறாரு. இவங்களோட நாட்டுக்குள்ள யார் எங்க சுத்திட்டு இருந்தாலும் சரி அந்த மிஷினுக்குள்ள அந்த ஆளோட போட்டோவை கொடுத்தா போதும் அவங்க எங்க இருக்காங்க சிசிடிவி மூலமா ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சு இருக்கிற எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லிடும். உடனே கமிஷனர் அந்த ட்ரக்குக்குள்ள இருந்து வெளியே வந்த 3 பழைய மண்டைங்க போட்டோவையும் கொடுத்து இதை ட்ராக் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு உடனே கண்டுபிடிச்சு சொல்லி அப்படின்னு ஆர்டர் கொடுக்காரு. நம்ம ஹீரோ அவனுக்கு உண்டான ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில தேடி அவன் எந்த இடத்துல இருந்து வந்தானோ அதே இடத்துக்கு மறுபடியும் போறான். அதாவது அந்த ட்ரக் விழுந்த உடனே தாத்தாவோட வீட்டுக்கு அவன் போற வழியில உள்ள சிசிடிவில இவன் மூஞ்சி மாட்டி அது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மிஷின் மூலமா அவன் லொகேஷனை கொடுத்துது. உடனே போலீஸ் அந்த தாத்தாவோட வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க. இவன் நேரா அந்த தாத்தா வீட்டு கதவை தட்டி உள்ள போய் உட்காரவும் அதை பார்த்து அந்த தாத்தாவோ போலீஸ்க்கு போனை போட்டு நீங்க தேடுற ஆள் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சுத்தி வளர்ச்சி செய்தி அனுப்பிடுறாரு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க அப்படின்னு உணர்ந்த நம்ம ஹீரோ எனக்கு ஒண்ணுக்கு இருக்கணும் கக்கு செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டு அவரோட ரெஸ்ட் ரூமுக்குள்ள போறான். உள்ள போன உடனே தாத்தா கதவை வெளியில இருந்து பூட்டிக்கிட்டு ஓடி வந்துடுறாரு. அங்க வந்த கமிஷனரோட ஆளுங்க கை நிறைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு மடமடன்னு சுட நம்ம அவன் மேல ஸ்பைடர்மேன் மாதிரி ஒட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க வந்த போலீஸோட ஸ்வாட் டீம் வீட்டுக்குள்ள பூந்து கக்கூஸ் கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்து பாக்காங்க. நம்ம ஆள் அங்க காணும். அப்ப சைடுல இருக்கிற கோப்பையில இருந்து ஒரே புகையா கிளம்பிட்டு இருக்க இவன் மாப்பிள ஓடு மாமு அப்படின்னு போலீஸ் கத்தி வாய மூடல டம்முன்னு அந்த கோப்பை விடுச்சு அங்க இருக்கிற எல்லா பயிலும் பறந்து போய் விடுறாங்க. பார்த்தா சூப்பர் பவர் கொண்ட நம்ம ஹீரோ பேண்ட கலத்தி உள்ள ஒரு சூப்பர் பாம் இறக்கிட்டு போயிட்டான். அவன் விட்ட இருள இங்க பல பேர் சர்ன்னு பறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோ பக்கத்துல உள்ள மலை மேல பள்ளி மாதிரி தாவி குச்சி ஓடி எஸ்கேப் ஆயிடும். அப்படி எஸ்கேப் ஆறப்போ அங்க இவனை பார்த்து சுட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆளை பார்க்கவுமே மொத சீன்ல இவன் 1 கிலோமீட்டருக்கு ஒண்ணு கடிக்கிறப்போ ஒரு கார் கிராஸ் ஆகி போச்சு. அந்த கார்ல என்னவா அப்படிங்கிறது இவனுக்கு ஞாபகம் வந்தது. அந்த கார் நம்பரை இன்டர்நெட்ல போட்டு தேடி பார்த்ததுல அது அந்த கிட்ட பிசினஸ் மேனோட கார் அவனோட டீடைல்ஸ் எல்லாம் வந்தது. இவனை கண்டுபிடிச்சா நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோக்கு புரிஞ்சது. அன்னைக்கு அந்த பிசினஸ் மேன் அங்க உள்ள ஒரு கோர்ட்ல கேஸ் விஷயமா உட்கார்ந்துட்டு இருக்கப்போ இந்த கமிஷனர் நம்ம ஹீரோவோட ஃபேஸ மறுபடியும் மிஷின்ல போட்டு ட்ராக் பண்ணி காமிக்காது. பார்த்தா அவனும் கோர்ட்ல இருக்கிற மாதிரி காமிக்கி. பிசினஸ் மேன் திரும்பி பார்த்தா மேலதான் நம்ம ஹீரோ இவனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கான். அதை பார்த்த உடனே அந்த பிசினஸ் மேன் அங்க இருந்து ஓடி போவ பின்னாடியே ஹீரோ விரட்டிக்கிட்டே வரான். ஆனா அந்த பிசினஸ் மேன் எப்படியோ தப்பிச்சு அவனோட ஆபீஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ சும்மா விடுவானா அக்குபஞ்சர் ஊசிகள் எடுத்து கண்ணு காதுகளுக்குள்ள குத்தி வாய்க்குள்ள மாவுண்டை எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மாதிரி மார்வேஷம் போட்டு பில்டிங் குள்ள புந்துறான். அந்த பம்பளி மாசு பிசினஸ் மேன் தூக்கி போட்டு அடிச்சு என்ன யார் இந்த ஊருக்கு கொண்டு வந்தாங்க உண்மையை சொல்லி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் சொன்னா என்ன கொண்டுருவாங்க அப்படின்னு அலறிக்கிட்டு இருக்க நீ சொல்லலன்னா நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சு முறுக்கி விட்டுறான். வழி தாங்க முடியாத பம்பளி மாசு இந்த ஊரோட போலீஸ் கமிஷனர் உனக்கு கொண்டு வர சொன்னாருங்கிற உண்மையை சொல்லிடுறான். இதுக்காக நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. உங்க 3 பேரையும் இங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரது மட்டும் தான் எனக்கு கொடுத்த உத்தரவு அப்படிங்கும். இது 3 பேர் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்காவ ஆமா உன்ன தவிர 2 பேர் இருக்காங்க பாக்குறதுக்கு உன்ன மாதிரி இருந்தாங்க அப்படிங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு அந்த தங்க காலச்சக்கரத்தை பத்தி எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இங்க சிந்து சாசரை பத்தி கேட்கறீங்களா அப்படின்னு அவன் கேட்கான். அவன் அடுத்தாப்புல வாயை திறந்து பதில் சொல்றதுக்குள்ள போலீஸ் டீம் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து துப்பாக்கியால இறக்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோ விவேகம் படத்துல பாலத்துல இருந்து பேக் டை வெடிச்ச மாதிரி இங்க இருந்து ஜன்னல் வழியா பேக் டை வெடிச்சு ஒரு கைத்த பிடிச்சி சேஃபா கீழே இறங்கி ஓடி போயிடும். அப்போ மேல அந்த ரூமுக்குள்ள கமிஷனர் வரவுமே அங்க மலர்ந்து கடந்த பிசினஸ் மேன் நான் எந்த உண்மையுமே சொல்லல என்ன நம்புங்க அப்படின்னு கதறான். அன்னைக்கு நைட்டு நம்ம சங்கர் பாய்ஸோ அங்க இருக்கிற ஒவ்வொரு பப்புக்குள்ளையும் பூந்து நம்ம ஹீரோவோட போட்டோ காமிச்சு இவனை பாத்திருக்கீங்களான்னு விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போட்டோவை பார்த்து அங்க உள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் போட்டு விட்டுற அவங்க ஹீரோயினை தூக்கிட்டு போய் விசாரிக்கலாம்னு கையை நீட்டுறாங்க. அங்க பறந்து வந்த நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டையை போட ஆரம்பிச்சிடறான். மொத்த பப்புமே அங்க இருந்து தெரிச்சு ஓடுது. அப்போ சங்கர் பாய்ஸ் 2 பேர் வந்து சண்டை போட சமாளிக்க முடியாத ஜன்னல் பேர் வழியான நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அங்க உள்ள ஜன்னல் வழியா தாவி எஸ்கேப் ஆயிடலாம்னு குதிக்கிறான். ஆனா கீழே விழுந்து பின்மண்டையில அடிபட்டதுல மயங்கி போய் கீழே விழுந்துறான். அங்க வந்த சங்கர் பாய்ஸ் இவனை சுட்டு கொள்ளலாம்னு துப்பாக்கி நீட்ட அங்க பைக் எடுத்துட்டு பறந்து வந்த நம்ம ஹீரோயின் அவங்களை இடிச்சு தள்ளிட்டு நம்ம ஹீரோவை பைக்ல தூக்கி போட்டு அங்க ஓடிடுறான். நைட்டு ஓட்ட ஆரம்பிச்சவ காலையில விடியில வர ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஊருக்கு வெளியே தூக்கிட்டு போனவ அடிபட்ட ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிடுறான். ஆனா காமெடி என்னன்னா நம்ம ஹீரோவை அட்மிட் பண்ணிருக்க அந்த பெட்டுக்கு அடுத்த பெட்ல தான் சங்கர் பாய்ஸ்ல 2 பேர்ல ஒருத்தன் நம்ம ஹீரோயின் பைக் வச்சு இடிச்சவனும் அட்மிட் ஆகி கிடக்கான். அவனை பாக்குறதுக்காக இன்னொருத்தவங்க அதை பார்த்த ஹீரோயின் அவன் இங்க வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை நோட்டி கூட்டு போய் அவனுமே அப்படின்னு சொல்லி அவனை மயக்கத்துல இருந்து எழுப்ப பார்க்க ஆனா அவன் எந்திரிக்க மாட்டான். அப்போ பக்கத்துல இருக்கிறவன் எந்திரிக்கிற மாதிரி தெரிய ஒரு மயக்கோஸ் எடுத்து அவன் கழுத்துல இறக்கிட்டு இவன் நம்ம ஹீரோவை எழுப்ப பார்க்க அப்ப அங்க போலீஸ் ஆளுங்க வந்துறாங்க. இந்த 2 பேர் யாரு அப்படின்னு டாக்டர்ட்ட கேட்குமே வேற நாட்டுல இருந்து இங்க வந்திருக்காங்க யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் சரி இவங்க மயக்க தெரிஞ்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அதுவரை இவங்களோட பொருள் எல்லாம் நான் கஸ்டடி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சு அந்த தங்க கூம்பு தூக்கிட்டு போயிடறான். அவங்க கிளம்பி போவோமே நம்ம ஹீரோவை எழுப்பதற்காக ஹீரோயின் அங்க இருக்கிற அட்ரினாலின் ஊசி எடுத்து இறக்கவும் தபான்னு நம்ம ஹீரோ முடிச்சிடான். முடிச்ச உடனே அவனுக்கு சித்தர் கோயில நடந்த விஷயங்கள்ல ஞாபகம் வருது. ஐயோ அந்த லிங்கத்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சதுக்காக அந்த போலீஸ்காரன் தேடி போயிட்டு இருக்கான். அப்படி தேடி போறப்போ நம்ம சங்கர் பாய்ஸ் இவங்க பாத்துறாங்க. போலீஸ்காரன் கார்ல கிளம்பி போக இவங்க பின்னாடியே ஸ்கூட்டில துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுக்கு பின்னாடி அந்த சங்கர் பாய்ஸ் ஒரு வேன் எடுத்துட்டு அவங்கள துரத்திட்டு போறாங்க. இப்படியே 3 பேர் லைனா துரத்திட்டு போயிட்டு இருக்க ஒரு பாலத்துக்கிட்ட போறப்போ அந்த போலீஸ்காரன் அங்க வந்து இன்னொரு கார்க்குள்ள தூக்கி போட்டுறான். அந்த கார்காரன் பயங்கரமான சேட்டக்காரனா இருப்பான் போல. பிரிட்ஜ்ல போயிட்டு இருக்கப்போ பக்கத்துல உள்ள வண்டி எல்லாம் லைட்டா அலப்பி விட்டு போயிடும். அங்க பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து எந்த வண்டி போக முடியாத மாதிரி நின்றுது. உடனே நம்ம ஹீரோ ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு அந்த வண்டியை விரட்டிட்டு போறான். ஒரு கட்டத்துல அந்த வண்டி நின்று திரும்ப இவனை நோக்கி வர 2 பேரும் எய்தாப்ல வரப்போ நம்ம ஹீரோ சங்கிலி போட்டு அந்த கார்காரனை வெளியே இழுத்து அவன் கையில உள்ள லிங்கத்தை புடிங்கிறான். ஆனா அதே நேரத்துல நம்ம சங்கர் பாய்ஸும் அவங்களோட ஆயுதமான கேடையும் கோடாரி வாழை எல்லாம் தூக்கிட்டு வந்துடுறாங்க. பயங்கரமான ஆயுதங்களை வச்சு அவங்க பரபரப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அங்க ஹெலிகாப்டர்ல வந்த கமிஷனர் ஒரு ஸ்னைப்பர் துப்பாக்கி வச்சு நம்ம ஹீரோவோட கழுத்துல ஒரு மயக்க ஊசி இறக்கிறான். குத்துன உடனே அந்த ஊசியை புடுங்க நம்ம ஹீரோ எய்தாப்ல சண்டை போட்டுட்டு இருந்த சங்கர் பாய்ஸோட சங்கிலாரை இறக்கி விட்டுறான். வேகமா வந்து ஒரு காலி உருண்டு பிறந்து இவனை அடிச்சு தூக்க வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ பறந்து வந்து சங்கர் பாய்ஸை காப்பாத்துறான். அதை பார்த்த இன்னொருத்தனும் இவன் இன்னும் நம்ம நண்பன் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அங்க உருண்டு வந்த இன்னொரு காலி நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுருது. பாலத்துக்கு வெளியே பறந்து போய் அவன் விழ போவோம். அதை பார்த்த சங்கர் பாய்ஸ் ஒருத்தன் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவனை காப்பாத்துறதுக்காக இவனும் பாலத்துல இருந்து குதிச்சிடறான். பாலத்துல மயங்கி கிடந்த அந்த சங்கர் பாய்ஸை சேர்ந்த ஒரு மொட்டையை மட்டும் அந்த போலீஸ் கமிஷனர் தூக்கிட்டு போய் ஒரு ஜெயில அடைச்சு வச்சிருக்கான். அப்போ அந்த கமிஷனர் உள்ள வரவும் அவனை பார்த்த அந்த சங்கர் பாய் இல்ல மச்சான் நீயே பிள்ளைங்க அப்படின்னு ஷாக்காவ அப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்ல காமிக்காங்க. இந்த போலீஸ் கமிஷனருமே 1600 வருஷத்துல சேர்ந்தவன் தான். அதுவும் நம்ம
நம்ம சங்கர் பாய்ஸ் ஹீரோ இவங்களோட சேர்ந்து 4வது ஆளு இவன் தான். இவங்க எல்லாருமே நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஒன்னா ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ஒண்ணு கழிக்கிறது இல்லாம கொண்டு. ஆனா இவன் தான் அந்த ஜப்பான்காரங்க கூட சேர்ந்து அவங்க நாட்டுக்கு எதிராக சதி செஞ்சு அந்த பழிய நம்ம ஹீரோ மேல தூக்கி போட்டான். என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சங்கர் பாய்ஸோட குட்டை நாட்டையன் இந்த போலீஸ் கமிஷனர் 4 பேரையும் டீமா இமாலய மலையில உள்ள அந்த சித்தர் குகைக்கு அனுப்பி அங்க உள்ள அந்த டைம் டிராவல் எக்யூப்மென்ட் தூக்கிட்டு வர சொல்லிருக்காங்க. அதோட அளவில்லாத சக்தியை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ நம்ம இளவரசர் இப்ப குழந்தைத்தனமா இருக்கிற இந்த நிலைமையில இதை கொண்டு போய் அவர் கையில கொடுத்தனா பெரிய குளறுபடியே உண்டு பண்ணிடுவாரு. அதனால இதை பத்தி இளவரசர்ட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவனோட நெருங்கிய தோழனான அந்த கமிஷனர்ட்ட சொல்லிருக்கான். அவனும் ஆமா மச்சான் நீ கரெக்டா தான் சொல்ற அப்படின்னு இங்க நக்கிட்டு அங்க போய் காலா வாரி விட்டுறான். நம்ம ஹீரோவும் குட்டைனும் அவங்க ஊர் கடலோர பார்டர்ல ஜப்பானீஸ்காரங்க சண்டை போட வந்திருக்காங்க தெரிஞ்சு படையை எடுத்துட்டு அங்க கிளம்பி போவ அந்த கேப்ல கமிஷனரும் நெட்டையனும் அந்த டைம் டிராவல் மிஷினை கொண்டு வந்து நம்ம இளவரசர்ட்ட கொடுத்து இவங்க தான் அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்த மாதிரி ஆக்டிங் போட்டுட்டாங்க. ஆனா இதை செயல்படுத்துறதுக்கு லிங்கான்னு சொல்லக்கூடிய ஆமா தேவை அது நம்மளோட ஹீரோட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இளவரசரை கட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு மந்திரியார்ட்ட சொல்லிடுறான். அப்ப நம்ம ஹீரோ சண்டைக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அவனுக்கு சுத்து போட்டு அவன் நாட்டோட துரோகி மாதிரி அவனை ஃப்ரேம் பண்ணி இளவரசரோட உத்தரவால அவனோட வீட்டுல உள்ளவங்க அவனோட ஊர்ல உள்ளவங்க எல்லாரையும் வெட்டி கொண்டுட்டாங்க. அப்படிதான் நம்ம ஆளு எஸ்கேப் ஆகி வந்துட்டு இருக்க பின்னாடி நெட்டையனும் குட்டையனும் விரட்டிட்டு வரும்போது தான் இவங்க பனிமலைக்குள்ள புலஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த கதை தான் உங்களுக்கு தெரியுமே. பாலத்துல இருந்து விழுந்த நம்ம ஹீரோவை போலீஸ் தேடுதல் படை கண்டுபிடிச்சு அவனை கிரிட்டிக்கலான கண்டிஷனா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆனா அவனை காப்பாத்துறதுக்காக பின்னாடியே குதிச்ச குட்டையன் மல்கே ஆயிட்டான். இப்ப கமிஷனர் பிடிச்ச வச்சதுல நெட்டையனை பார்க்க வரும் பாஸ் அப்படின்னு அவன் சொல்றான். அங்க உள்ள போலீஸ் எல்லாம் சுட்டு கொண்டுட்டு இவன் அந்த நெட்டையனை விடுதலை பண்ணி கொண்டு வந்துறான். நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் அந்த டைம் டிராவல் மிஷினை பயன்படுத்தக்கூடிய மந்திரம் தெரியும் அப்படிங்கறனால அவன் நல்ல விதமா நடிச்சு அவனை பயன்படுத்தி நம்ம காலத்துக்கு போயிடும் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. அதை நம்பின ஹீரோவும் அவங்க இன்னும் இவனோட தோழர்கள் தான் அப்படின்னு நினைச்சு அவங்க காலத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகணும். மண்டையில அட்டாக் கட்டிங் எல்லாம் போட்டுட்டு ஹீரோனுக்கு டாடா பை பை சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த டைம் டிராவல் மிஷின் இருக்கிற இடத்தை தேடி போறாங்க. 1600 வருஷத்துல அந்த இளவரசரோட கோட்டைக்குள்ள தான் அதை பதுக்கி வச்சிருந்தாங்க. மண்ணுக்கு கீழே புதைஞ்சு போன அந்த கோட்டை எங்க இருக்கு இதுவரை யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம பயிலுக்கு தான் கரெக்டா தெரியுமே. நேரா ஒரு குகை வழியா அந்த புதைஞ்சு கிடந்த கோட்டைக்குள்ள போறாங்க. அங்க போய் அந்த தங்க காலச்சக்கரத்தை பார்த்த உடனே கமிஷனர் இன்னும் எதுக்குல வெயிட் பண்ற உடனே மந்திரத்தை சொல்லி இங்க இருந்து நம்ம ஊருக்கு கிளம்புவோம் அப்படிங்க. ஆனா நம்ம ஹீரோ நம்ம 4 பேரும் இங்க வந்தோம் 4 பேரும் தான் திரும்ப போவோம். இப்ப 3 பேரும் இருக்கும் நம்ம குட்டையன் எங்க அப்படிங்கும். குட்டையன் செத்துட்டான் அப்படிங்காங்க. அதை ஹீரோவால நம்பவே முடியல. அவன் செத்துட்டானா அவன் உடம்பு இங்க கொண்டு வாங்க ரெட்பாடியை பார்த்துட்டு தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க கடுப்பாயி ஒழுங்கா மந்திரத்தை சொல்லி நம்ம காலத்துக்கு கூட்டு பதியா இல்ல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ என்ன வித்தியாசமா பேசுறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அங்க இவங்க பிடிச்ச வச்சிருந்த ஹீரோயின் எடுத்துட்டு வந்து அவ தலையில துப்பாக்கி வச்சு நீ மந்திரத்தை சொல்லல இவளை இங்கே சுட்டு கொண்டுருவோம் அப்படிங்க. வேற வழி இல்லாத நம்ம ஹீரோவும் சசம சமோசா கசம சமோசா சசம சமோசா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமோசா மந்திரத்தை போடுவோம். அந்த தங்க காலச்சக்கரம் ஆக்டிவேட் ஆகி அதுல அந்த லிங்கத்தை சொல்லி இருந்த ஒரு பந்து அப்படியே மேல பறந்து வர அந்த சக்கரம் மலமலன்னு சுத்த ஆரம்பிக்குது. அதுக்கு நடுவுல நின்றுட்டு இருந்த அந்த நெட்டையனும் கமிஷனரும் கொத்திட்டு போகாம தேவையில்லாம நம்ம ஹீரோவை துப்பாக்கியால சுட்டு கொள்ளலான்னு பாக்க சுத்திட்டு இருந்த அந்த சக்கரத்துல பட்டு புல்லட் அங்கிட்டு வர அந்த அதிர்ச்சியில இவன் கையில வச்சிருந்த அந்த லிங்க பந்தை விட்டுறான். சடான அந்த சக்கரத்துல இருந்து வானத்துக்கு ஒரு பெரிய ஒளி போக 2 செகண்ட்ல அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல இப்ப யாரையும் காணும். அந்த காலச்சக்கரமும் அடங்கிது. சரி அவங்க காலத்துக்கு போயிட்டாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக பாக்காங்க. ஆனா அந்த சக்கரம் சுத்தல அந்த குகையில உள்ள எல்லா எக்ஸிட்டும் அடைச்சது. வெளியே போகக்கூடிய எல்லா கேட்லயும் பெரிய பெரிய பாடங்கள் அதை அசைக்க கூட முடியல. நம்ம ஹீரோவும் குங்ஃபுலாம் பண்ணி பள்ளி மாதிரி செவுத்துல ஏறி போய் பார்க்கலாம். இருந்தாலும் அந்த குகையை விட்டு வெளியே போக முடியல. அப்பதான் கவனிக்காம அந்த லிங்கம் அங்குள்ள குகையில தான் எங்கேயோ குத்தி நின்றுட்டு இருக்கு. ஆஹா நமக்கு இங்கிருந்து வெளியே போக ஒரே வழி இந்த சக்கரத்தை பயன்படுத்தி கடந்த காலத்துக்கு போறதான் அப்படின்னு அதை புடுங்கி ஒரு சொல்லி அந்த சமோசா மந்திரத்தை சொல்லவும் அது அப்படியே இவங்க டைம் டிராவல் பண்ணி கொண்டு போய் கடந்த காலத்துல சேர்த்துது. நம்ம ஹீரோ ஆள் இல்லாத ஒரு நேரத்துல வந்து நிக்க பின்னாடி அந்த இமாலய மலை சித்தர் நிக்காது. நீங்க எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் வா தம்பி எப்படி மழை காலம் போயிட்டு அடுத்த வருஷம் சீசனுக்கு கரெக்டா வந்தோ அதே மாதிரி வந்துட்டேன். உன் டிக்கிக்கு பின்னாடி 2 ரோடு பிரிஞ்சு போதுவாரு. அதுல 2 ரோடுமே உன்னோட கிராமத்துல தான் போய் முடியும். ஆனா நீ எந்த ரோட எடுக்கிறத பொறுத்து அங்க என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது மாறுபடும். ஆனா எந்த ரோட்ல போனா என்ன நடக்கும் நான் சொல்ல மாட்டேன். அது நீயா தான் பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற. இவன் வலது பக்கம் உள்ள ரோடு எடுத்து போறான். போன வழியில ஹீரோ இருக்க அவளையும் பிடிச்சு குதிரையில ஏத்தி போயிட்டு இருக்கப்போ ஊருக்கு வெளியே ஆளுங்க இவனை தடுத்து நிப்பாடுறாங்க. யாரப்பா எங்க ஊருக்கு வர அப்படின்னு கேட்கவும் நான் நம்மளே ஹீனிங் அப்படின்னு சொல்லுவோம். மச்சான் என்ன மச்சான் மண்டையில முடியலாம் குச்சி குச்சானிக்கு அப்படின்னு கேட்கும். நான் கொஞ்சம் கிழ காலத்துல ஊருக்கு போயிருந்தேன். அங்க உள்ள ஆளுங்க இப்படி நம்ம முடிய வெட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள கூட்டு போறாங்க. ஊருக்குள்ள உலக வரவேற்பு நம்ம ஆளுக்கு. அவங்க அம்மா ஓடி வந்து ஐயா 10 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனவன் இப்பதான் வாயா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. நம்ம மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அங்க ஆல்ரெடி ஒரு முறை பண்ணி பிடிச்சு வச்சிருக்காங்க. அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு சரக்கு அடிச்சு பாட்டி பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த மன்னனோட எப்படி தடுத்து நிப்பாட்டுங்கிறது மட்டும் தான் ஒரே யோசனையா இருக்கு. அதே நேரத்துல அந்த பக்கம் கமிஷனரும் நெட்டையனும் அந்த மன்னனோட அரியாசனம் முன்னாடி நின்று இந்த காலச்சக்கரத்தை மட்டும் நம்ம எப்படியாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா இந்த உலகத்தையே ஆளலாம். அந்த அரியாசனம் ஒரு நாள் நமக்குள்ளதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அந்த காலச்சக்கரத்தை பயன்படுத்துறதுக்கு தேவையான லிங்கமும் மந்திரமும் நம்ம ஹீரோட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல அவன் கண்டிப்பா அவனோட கிராம ஆளுகள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக திரும்ப கால பயணம் பண்ணி இங்க வருவான். அப்பா வந்து அதை புடிங்கலாம்னு பிளான் போடுறாங்க. இவங்க கிராமத்துல உள்ள எல்லாரையும் அவங்க கொலை பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்ச நம்ம ஹீரோ அவனோட முளப்பனோட அண்ணன் போய் மச்சான் கொஞ்ச நாளுக்கு நம்ம ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் இங்க இருந்து வெளியேத்தி வேற ஏதாவது ஊர்ல போய் தங்குமா அப்படின்னு கேட்க ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா நம்ம கிராமத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வர போகுது அப்படின்னா அதை கேட்ட மச்சாலும் கூடிக்கிட்டு குடியாத மாதிரி உளறிட்டு கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் இந்த கிராமத்துக்குள்ள ஒருத்தன் வரான். அந்த ஊரே அவனையும் பயங்கரமா வரவேற்குது. யாருன்னு பார்த்தா நம்ம சங்கர் பாய்ஸ் குட்டையன். நீ எப்படி லிங்க ஏன் கையில இருக்கும்போது இங்க வந்த அப்படின்னு கேட்டா என்னல உளற அப்படிங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இது இந்த காலத்துல இருக்கிற குட்டையன். இவன் எதுக்கு இங்க வந்திருக்கானா அமைச்சர் டூங்கிறவரு நம்ம ஹீரோவை அவரோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு நாளைக்கு. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு பக்னாவுது. ஏன்னா அந்த அமைச்சரோட குடும்பத்தை கொன்னதாதான் நம்ம ஹீரோ மேல பழி சுமத்தி அவனை இமாலய மலையில விரட்டிட்டு போனாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் கமிஷனர் சீனாவால நினைக்கிற ஒரு ஜப்பான் மந்திரியோட கை கோர்த்து அவர்கிட்ட காசு வாங்கிட்டு அவரோட படைகளை சீனாக்குள்ள எப்படி இறக்கலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்கான். அந்த ஜப்பான் கடற்படையை இவங்க பார்டருக்கு வர சொல்றது மட்டும் இல்லாம மன்னனுக்கு ரைட் ஹேண்டர்ல அந்த மந்திரி கிட்டே போய் ஜப்பான் மந்திரி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அமைச்சர் டூவோட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவரோட வீட்டுக்கு போறான். அங்க ஏதோ விவகாரம் நடக்கும்னு தெரிஞ்சு பிளான் பண்ணி நம்ம
ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ஏகப்பட்ட ஆளுங்க ஒளிஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட கிராமத்துக்கு வெளியவும் ஜப்பான் ஆளுகள் எல்லாம் இறங்கி அந்த கிராமத்தை போட்டு தள்ளுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி ஒரு பிளான் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. காட்டு வழியா நடந்து வந்து நம்ம குட்டையை பாத்துறோம். இந்த பக்கம் அமைச்சர் டூ நம்ம ஹீரோ மட்டும் வர சொல்லல, கமிஷனரையும் வர சொல்லிருக்காரு. அவன் தான் அமைச்சர் டூவோட பொண்ணை கட்டியிருக்கான் போல. உங்க ரெண்டு பேரையும் வச்சு பேசணும் தான் நான் கூப்பிட்டேன். இமாலய மலையில கண்டுபிடிச்ச அந்த டைம் டிராவல் கருவியை நம்ம மன்னட்டையா இன்னும் கொடுக்கல அப்படின்னு ஹீரோட கேட்க, அமைச்சரே உங்களுக்கே தெரியும் நம்ம மன்னர் ஒரு குழந்தை மாதிரி, இந்த பவர்ஃபுல்லான கருவியை போய் அவர் கையில கொடுத்தனா அவர் உலகத்தையே கவலையில பண்ணிவாரு, இந்த மிங் சாம்ராஜ்யமும் 10 வருஷத்துல வீழ்ந்துரும் அப்படின்னு சொல்ல, என்ன தைரியம் மிங் சாம்ராஜ்யம் வீழும் சொல்ற அப்படின்னு சொல்லி அமைச்சர் கடுப்பாயி யாருங்க அப்படிங்காரு. ஒளிஞ்சிருந்த பயிரெல்லாம் உடனே ஈட்டியோட வந்து நிக்காங்க. ஆனா அவங்க நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு பதிலா அம்ப விட்டு அந்த அமைச்சரையும் அவர் பொண்ணையும் போட்டு தள்ளிடுறாங்க. உடனே சிரிக்கிற கமிஷனர், அமைச்சரோட குடும்பத்தை கொண்ட பழிய ஓமால தூக்கி போட்டுருவேன், அதுக்கப்புறம் மன்னர் நான் சொல்றது மட்டும் தான் கேட்பாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அதே நேரத்துல அந்த பக்கம் குட்டைய அந்த ஜப்பான்காரங்க எல்லாம் கப்பல் ஏறி கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்க, இவனும் கப்பலுக்குள்ள பூந்து அந்த ஜப்பான் மந்திரியை போட்டு தள்ள பார்க்கான். ஆனா அங்க இருக்கிற அவங்களோட நண்பன் நட்டேன், இல்ல மச்சான் நீ தப்பு பண்ற, நீயும் இங்க கூட சேர்ந்து நம்ம தான் இந்த நாட்டோட ஃபியூச்சர் அப்படிங்க போல என் ஜுன்னாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டையன் கோவப்பட, அந்த ஜப்பான் மந்திரி நெட்டையன்ட்ட உன் நண்பன் கட்டையை நான் போட்டு தள்ளினா ஆளர் கொடுத்தான். பணத்துக்காக பந்தத்தையும் விக்கிற நெட்டையன் கட்டையன் கூட சேர்ந்து சண்டை போட்டு கடைசி ஒரு வாளால அவனை துண்டு துண்டா வெட்டி கொண்டுறான். அந்த பக்கம் ஜப்பான்காரங்க நம்ம ஹீரோ கிராமத்துக்குள்ள பூந்து அங்க உள்ள எல்லாரையும் வெட்டி கொண்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மேலே ஒரு அம்பு பாயுது. ஆனா நல்ல வேலைக்கு கையில ஐபோன் வச்சிருந்தனால அதுல குத்தி கீழே வந்துடுறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ கமிஷனரும் அவன் ஆளுகிட்டையும் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் இங்க இருந்து நடந்து போறேன், முடிஞ்சா என் மேல கை வச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப, கமிஷனரும் ஒண்ணுமே பண்ணாம அவனை போக விட்டுறாரு. ஹீரோ அவன் கிராமத்துக்கு வந்து பார்க்க ஒரே ரத்த கலவையா இருக்கு. எல்லா பயிலும் வெட்டுப்பட்டு செத்து கிடக்காங்க. அவன் கட்டி குடும்பம் நடத்தலாம் இந்த முறை பண்ணும் அங்க அவன் கையிலேயே மலர்ந்து செத்துறான். நம்ம ஹீரோயின் எங்க போனான்னு சொல்லிட்டு பதவி போய் தட அங்க அம்பு குத்தின ஐபோனை பார்க்கான். அப்போ அங்க மயங்கி கிடந்த ஹீரோயின் அவன் கண்டுபிடிச்சிடும். இந்த பக்கம் நம்ம நெட்டையன் கமிஷனர்ட்ட வந்து அந்த காலச்சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய லிங்கத்தை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அந்த சாமான கையில உட்கான். ஆனா தலைவரே அங்க நடந்த சண்டையில குட்டை நான் போட்டு தள்ள வேண்டியதாயிட்டு அப்படிங்க. அதுக்காக வருத்தப்படாது, இப்பதான் நீ பெரிய ஆள் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு கமிஷனர் தட்டியாத கொடுத்தான். இங்க நம்ம ஹீரோ அவன் ஊர்ல சித்தவங்க எல்லாரையும் பொழைச்சிட்டு அந்த லிங்கத்தை கண்டுபிடிச்சு மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி போய் உங்களை எல்லாம் காப்பாத்துவேன் அப்படின்னு சபதம் இருக்கான். நேரா இவன் மன்னர் இருக்கிற இடத்துக்கு போறான். அங்க மன்னரோட அந்த கைப்பிடி மந்திரியும் நம்ம கமிஷனரும் நின்னுட்டு இருக்காங்க. அத படுபாவி துரோகி, நம்ம ஊர் மொத்தத்தையும் துரோகத்தால கொண்டுட்டியா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஊர் போனா போது நீ ஏன் கூட வந்து வேலை செய்ய ஆரம்பி, நீயும் நல்லா ஜாம் ஜாம் இருக்கலாம் அப்படின்னு இவன் ஆசை கட்டுறான். அப்ப அங்க வந்து ஜப்பானீஸ் மந்திரி பேசாம எங்க கூட சேர்ந்து இல்லனா உன்னோட சகோதரன் குட்டை மாதிரி நீயும் என் வாளாலே வெட்டுப்படுச்சாவ அப்படிங்க. குட்டையன் செத்துட்டாங்கிறத கேட்ட உடனே நம்ம ஹீரோவால தாங்க முடியல. வெறி கொண்ட யானையா போய் அந்த ஜப்பான் மந்திரி கூட சண்டை போட ஆரம்பிச்சிடும். அப்ப கடுப்பாய் போன கமிஷனர் கையில வச்சு துப்பாக்கி வச்சு மேல சுட்டி சண்டை போடுற நிப்பாட்டுங்க, என்ன இப்போ வருங்காலத்துக்கு நீ கூட்டிட்டு போற அந்த மந்திரத்தை சொல்லி அப்படிங்க. நம்ம ஹீரோவும் சரி நான் அந்த டைம் டிராவல் மிஷனை ஸ்டார்ட் பண்றேன், ஆனா என் ஆளு ஹீரோயினை நீ வருங்காலத்துக்கு அனுப்பி விடணும்னு சத்தியம் பண்ணு அப்படிங்க. இது சத்தியமா யார்கிட்ட கண்டிஷன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமிஷனர் ஹீரோயினை சடான துப்பாக்கி எல்லாம் சுட்டு கொண்டுலாம். கதி கலங்கி போய் நிக்கல நம்ம ஹீரோ. செத்து போன ஹீரோயினை பார்த்து நான் திரும்ப டைம் டிராவல் பண்ணி வந்து உன்னை காப்பாத்துவேன் அப்படிங்க. நேரா அந்த டைம் டிராவல் மிஷின் மேல போய் நின்று லிங்கத்தை திருவி சித்தப்போசா மோசா தெசப்போசா மோசான்னு சமோசா மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கவும் அந்த மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சடான ஜப்பான் மந்திரி உள்ள குறிச்சு என்ன விட்டுட்டு போலாம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரவும் நம்ம ஹீரோ கமிஷனரை எட்டி உரைச்சு வெளியே பறக்க விட்டுறான். கமிஷனரால உள்ள வர முடியல, அந்த ஜப்பான் மந்திரியால வெளியே போக முடியல. நம்ம ஹீரோவும் அவனும் ஒன்னா சேர்ந்து டைம் டிராவல் ஆகி பல வகையான காலங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு அவங்க விடாம வால் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கடுப்பான கமிஷனர் வெளியே நின்னுட்டு இருக்க. அப்ப அவங்க ஊர் மண்ணை உள்ள வந்துடும். என் டைம் டிராவல் பூமி வச்சு நீயா விளையாண்டு இருக்க, கீழே இறங்கல அப்படின்னு மன்னன் சொல்லவும் கமிஷனர் திமிரு பிடிச்சு மண்ணனே ஏசி விட்டுறான். அப்போ கமிஷனரோட வலது கையா இந்த நெட்டையன் பின்னாடி இருந்து அவன் முதுகுலயே சுட்டுறான். இல்ல இன்னும் என்ன சுட்டுட்டே அப்படின்னு கேட்டா, ஆமா நீங்க மன்னரை எடுத்து பேசினா பாத்துட்டு சும்மா இருப்பேன் பாஸ், நீங்களும் இல்லனா அந்த அரியாசனத்துக்கு நான் மட்டும் தான் ஒரே ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு துரோகம் பண்ணிடுறான். இங்க நம்ம ஹீரோவும் ஜப்பான் மந்திரியும் காலத்துக்கும் நேரத்துக்கும் நடுவுல வித்தியாசமான யூனிவர்ஸ்ல போய் மாட்டிடுறாங்க. ஆனா அங்கேயும் விடாம சண்டை போறாங்க. அந்த சண்டையோட முடிவுல ஜப்பான்காரன் நம்ம ஹீரோவை குத்தி கொண்டுறான். ஹீரோ செத்த உடனே சட்டுன்னு ஒரு ஒளியா மாறி மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி நேரா அந்த இமாலய சித்தர் இருக்கிற இடத்துக்கே போயிடறான். உடனே சித்தரோ நீ தப்பான வழி எடுத்துட்டு போனதால என்னென்ன ஆச்சு நீ இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா, இதுதான் பட்டு தந்துறேங்கிறது, இப்ப மறுபடியும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், உன் டிக்கிக்கு பின்னாடி 2 ரோடு பிரிஞ்சு போதுல அதுல நீ ஏதாவது ஒரு ரோடு எடுத்துப்போ, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லவும் நவ துவாரங்களையும் சாத்தி கொண்டு இடது பக்கத்துல இருக்கிற ரோடு எடுத்து கிளம்பலாம். அந்த பாதை வழியா போய் அந்த குடிய ஜப்பான் மந்திரியை ஒரே வெட்டி முதைய போட்டு வெளியேறான். இப்ப தெளிவான மைண்டோட இருக்கிற நம்ம ஹீரோ அந்த பாதையில போய் அவங்களோட ஊர்க்காரங்க ஹீரோயின் எல்லாரையும் காப்பாத்த கிளம்ப அதோட இந்த படம் முடியுது.